ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவ் கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா எப்படி பண்ணுறது தான். இந்த ராகி சேமியாவை இப்படி பண்ணி பாருங்கள், எல்லாரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ராகி சேமியாவை ஊற வச்சிடலாம். கரெக்டாக 4 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அதுக்கு கூடவே உப்பு சேர்த்து ஊற வைக்கலாம். ராகி சேமியா ஊற வைக்கிற டைமில் நாம் தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். ஏன்னா நாம் இதை தான் ராகி சேமியாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேங்காயும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அப்புறமா 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ராகி சேமியாவை எடுத்து இட்லி குட்டுவத்தில் வைக்கலாம். இட்லி குட்டுவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம். நீங்கள் ராகி சேமியாவை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் யாராச்சும் ராகி சேமியாவே பிடிக்கலை அப்படின்னா இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கூடவே நாம் தேங்காயும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸிங்கை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு கூடவே நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லாவே டேஸ்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.